டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையில் தொகுத்து வழங்குகின்ற ஜெகன் மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, வாரந்தோறும் இந்த நிகழ்வுகளை பார்வையிட்டு இந்த நிகழ்வினூடாக புதிய கருத்துக்களையும் புதிய சம்பவங்களையும் உள்வாங்கி உங்களை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். எப்பொழுதுமே சில வேளைகளில் நாங்கள் குடும்பத்தை இழுக்காவிட்டால், சந்திக்கு இழுக்காவிட்டால் எங்களுக்கு பொச்சம் தீராது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குடும்பத்தை சந்திக்கு இழுத்திருக்கிறோம். கணவனையும் மனைவியையும் சந்திக்கு இழுத்து இதில் யார் திருமணத்துக்கு பின்னர் பேசும் உரிமையை அதிகம் இழப்பவர்கள் என்ற அடிப்படையில் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். இங்கே பேச்சாளர்களை பார்க்கிற போது இவர்கள் குடும்பஸ்தர்களா என்று நீங்கள் கேட்க தோன்றும். ஒருவர் குடும்பஸ்தர், அவர் அதிபராகவும் இருப்பவர், மற்றவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் குடும்பஸ்தவராக இல்லாவிட்டாலும் கூட அதிகமாக எல்லாட்ட குடும்பங்களையும் மூக்க நுழைக்கிறதுல இவர்கள் கைதேர்ந்தவர்கள். ஆட்டையாவது குடும்பத்தில் என்ன நடக்குது, அவன் யாரோட போறான், இவள் யாரோட பேசுறான் என்ற தரவுகள் எல்லாம் இவர்களிடத்திலே பக்காவாக இருக்கிறது. ஊரில் உள்ள இந்த கணவன் மனைவி சமாச்சாரங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்துவிடும். அதனாலே இவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு தகுதியானவர்கள் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்துகிறேன். திருமணம் என்பது கருத்து உரிமையை அல்லது பேசுகின்ற உரிமையை இழக்கச் செய்யும் என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய அர்த்தமாக அமைந்து விடாது. ஆனால் திருமணத்துக்கு பின்னர் இந்த கருத்து உரிமை அல்லது பேசுகின்ற உரிமை யார் அதிகமாக இருக்கிறார்கள், யார் அல்லது இழந்து விடுகிறார்கள் என்பது பற்றி ஒரு பேசு பொருளாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். திருமணம் என்பது ஒரு கூட்டாண்மை, கணவனும் மனைவியும் கூட்டாண்மை அடிப்படையில் பரஸ்பர பங்கு பற்றுதலோடு அந்த குடும்பத்தை வழிநடத்துகின்ற போதுதான் அது அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். ஆனால் சிலர் அந்த திருமணத்துக்கு முன்னிருந்தபடியே இப்பொழுதும் திருமணத்துக்கு பின்னர் இருக்க வேண்டும் என்றால் அது சரி வராது. நீ கல்யாணம் கட்ட முன்னம் எப்படி இருந்தாய் என்று இவர் கேட்பதும், நீ காதலிக்கும் போது எப்படி இருந்தாய் என்று அவா கேட்பதும் ஒரு சகஜமாக இருக்கிறது. இது ஒரு பேசு பொருளாக அது எப்பொழுதுமே எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. பெரும்பாலும் குடும்பங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு வெளிநபர்கள் மூக்கு நுழைக்கின்ற போது அது இன்னும் பூதாரமாக மாறும், பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இன்றைய தலைப்பின் அடிப்படையில் திருமணத்துக்கு பின்பு பேசும் உரிமையை யார் அதிகம் இழக்கிறார்கள் என்று பேசுவதற்காக எப்பொழுதுமே ஆண்களுக்கு முதன்மை கொடுக்கின்ற இந்த பாரம்பரியத்தில் இவர்கள் வந்ததாலே அவர்களும் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே, அதுவும் அதிபராக இருந்தால் அவரைத்தான் முன்னுக்கு அனுப்பணும், எல்லா அம்புகளையும் அவர் வேண்டிட்டு மிச்சம் எங்களுக்கு தருவார் என்ற அடிப்படையில் திருமணத்துக்கு பின்னர் அதிகம் பேசும் உரிமையை இழப்பவர்கள் கணவன் என்று பேசுவதற்காக, நல்ல கணவனாக இருப்பவர், வாங்க உங்களோட குடும்ப பிரச்சனையோ அல்லது ஊரார் பிரச்சனையோ இதென்றாலும் சொல்லுங்கள், பேசுவதற்காக முழங்காவில் ஆரம்ப பிரிவு பாடசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர் திரு சதீஷ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்கள் வாதத்தை முன்வையுங்கள். சங்கத்தின் கதரொளி காப்பியத்தில் வேரூன்றி இந்த உலகெல்லாம் பறந்திருக்கின்ற தமிழையும் அவையும் வழங்கி இன்றைய பட்டிமன்ற நிகழ்விலே திருமணத்துக்கு பின்னர் அதிகம் பேசும் உரிமையை இழப்பது கணவனா மனைவியா என்று வாதிட வந்திருக்கும், உண்மையை உறக்கச் சொல்லி இன்று வீட்டு சாப்பாட்டை தவிர்த்து கடையிலே உண்ணப்போகும் எந்தரப்பு வாதிகளே, பொய்யை அதிகமாக சொல்லி ராஜ விருந்து உண்ணப்போகின்ற எதிர்த்தரப்பு வாதிகளே, சொல்லப்போகும் தீர்ப்பின் அடிப்படையிலே இன்று வீட்டிலா கடையிலா சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர இனிய வந்தனங்கள். திருமணத்திற்கு பின்னர் அதிகம் பேசும் உரிமையை இழப்பவர்கள், இங்கே அழுத்தமாக சொல்ல வேண்டிய விடயம் பேசும் உரிமையை இழப்பவர்கள் கணவனா மனைவியா என்ற பட்டிமன்ற நிகழ்விலே நாங்கள் கணவன் தான் அதிகம் பேசும் தன்மையை இழக்கின்றான் என்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கிறோம்.
நடுவரவர்களே, எங்களுடைய வரலாற்றிலே இந்த கிமு கிபி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்று சான்றுகளை பிரித்து பார்க்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. நான் ஜோஸ்னா அந்த கிக்குக்கு பின் கிக்குக்கு முன் என்று நினைக்கிறேன். அதே போலத்தான் நடுவரவர்களே, இந்த திமு திபி என்பது ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதாவது திருமணத்திற்கு முன்னர், திருமணத்திற்கு பின்னர். இந்த இரண்டிலும் பல்வேறுபட்ட வேறுபாடுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதே போல அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், இந்த திருமணத்துக்கு முன்னர் நக்கலும் நையாண்டியுமாய் ஆடைகள், கலாசாரங்கள், நண்பர்கள், நட்பு வட்டங்களோடு சுற்றித் திரிந்த ஆண்களுடைய வாழ்க்கை முறை திருமணத்துக்கு பின்னர் பெட்டி பாம்பாக அடங்கி விடுகிறது. முரட்டு சிங்கமா இருந்தது இப்ப சிங்கமாக இருந்தவர் நடுவர்களை அசிங்கப்பட்டு போய்விட்டார். இப்பொழுது பாருங்கள், அது அவனுக்கு போடப்பட்ட அந்த கால்கட்டு மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்பூட்டு. கால்கட்டு ஆசைப்பட்ட கணவன், அதாவது பாருங்கள், காதலனாக இருக்கின்ற போது அவள் 5 நிமிடம் பேச மாட்டாளா என்று ஏங்கி தவிக்கின்ற அந்த ஒரு காலத்திலிருந்து கணவனாக மாறிய பின்னர் அவள் 5 நிமிடம் வாயை மூட மாட்டாளா என்று ஏங்கி தவிக்கின்ற இந்த 2 தவிப்புக்கும் இடையிலே தான் இந்த ஆண்களுடைய வாழ்க்கை மூழ்கி போகிற நடுவர்களே. காதலியாக இருக்கும் போது அவளுடைய ஒரு வார்த்தையை கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கும். இப்பொழுது மனைவியாக பின் அவள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று நினைப்பது போல இருக்கும். அவர்கள் பாருங்கள், பெண்கள் திருமணம் செய்தவுடனே அவர்களுக்கு காஞ்சிப்பட்டு, பனாரஸ் பட்டு, சாமுத்திரிகா பட்டு, ஆரணிப்பட்டு, சேலம் பட்டு என்று பளபளப்பாக அவருடைய பட்டு கலாச்சாரம் மாறிவிடுகிறது நடுவர்களே. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு ஆணோட வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடுவர்களே, பட்டு உங்களிடம் தான் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், இவ்வளவு பட்டுமுவன் திருந்தவில்லை என்று கேட்கலாம். திருமணத்திற்கு பின்னர் எவ்வளவுதான் பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை முறையிலே அவன் பேசும் உரிமையை இழக்க வேண்டும் என்று எதற்காக யோசிக்கிறான் என்றால் நடுவர்களே, இப்பொழுது பாருங்கள், இந்த எல்லா மனைவிமாரும் பொதுவாக சொல்கின்ற ஒரு விடயம் சொல்லுவார்கள், நானா இருந்தபடியா தான் உங்களோட வாழ்றேன், வேற யாருமெண்டா விட்டுட்டு போயிடுவார்கள். இது அத்தனை ஆண்களுடைய மனைவியும் சொல்லுகின்ற ஒரு வேத வாக்கு. அவளாக இருக்கின்றபடியால் தான் அவள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாள், இல்லாவிட்டால் வேறு யாராவது என்றால் விட்டுட்டு போயிடுவார். இதை தினந்தோறும் அந்த மனைவி கணவனிடம் சொல்லி காட்டுவாள். ஒரு தகுதிப்பாடாக சொல்லுவார். அது ஒரு நிரந்தர தகுதிப்பாடாக அவள் சொல்லி காட்டுவாள். இதே போல பாருங்கள் நடுவர்களே, இந்த கணவனுக்கும் மனைவிக்குமான தொடர்பாடலே இந்த கணவன் எப்போது இந்த எங்களுடைய பேசும் உரிமையை இழந்து அவன் ஒதுங்கிக் கொள்கிறான் என்றால், அவனுடைய 7 தலைமுறையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கணவன் பேச்சுரிமையை குறைத்து விடுகிறான். அதாவது நடுவர்களே, உங்களுடைய குலப்பெருமைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய மனைவியிடம் சென்று வம்பிழுத்து பாருங்கள். உங்களுடைய தாத்தா, பாட்டி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அத்தனை பேருடைய தகவல்களையும் அவள் ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிப்பாள். பிங்கர் வச்சிருப்பாள். அதே போல உங்களுக்கு ஒரு நட்பு வட்டம் இருக்குமாக இருந்தால், ஒரு நண்பனோடு நீங்கள் நெருக்கமாக பழகிறீர்களா, அவனுடைய 7 சந்ததியையும் எடுத்து வைத்து கதைக்கின்ற ஒரு பண்பு அங்கே மனைவியிடம் இருக்கிறவர்களே. இப்பொழுது பாருங்கள், இந்த உணவு உண்ணும் அடிப்படையிலே அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த இணையத்தில் ஒரு வசனம் வந்தது, புட்டு கேட்ட கணவனை வெட்டி கொன்ற மனைவி. பொதுவாக பாருங்கள், இந்த யாழ்ப்பாணத்தவர்களுக்கு என்னதான் நாங்கள் பீஸா, பர்கர் என்று உயர்ந்த நாகரிக உணவுகளை திண்டாலும் நடுவர்களே உண்டாலும், இப்ப புட்டு திண்டாத்தான் நடுவர்களே எங்களுக்கு ஒரு சமிக்கும். அது எங்களுடைய பொச்சந்தீரும். புட்டு திண்டாத்தான் நடுவர்களே பொச்சந்தீரும். அது எங்களுடைய பண்பாடு. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அந்த புட்டுக்கு கூட அதை கேட்டால் கொலை விழும் என்ற அளவுக்கு கூட இன்றைய வாழ்க்கை முறை வந்துவிட்டது. ஆகவே இனி புட்டை நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு இல்லை. இப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஒரு காலையிலே உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எழுப்பினார். உடற்பயிற்சி செய்வோம் வருகிறாயா என்று கேட்டபோது இப்ப அவள் சொல்கிறாள், அவள் ஆரம்பிக்கிறாள், அப்போ என்னை பார்க்க உங்களுக்கு உடம்பு கூடியவள் போல இருக்கிறதா என்று கேட்கிறாள். இப்ப இவன் சொல்கிறான், இல்லை அன்பே, உடற்பயிற்சி செய்தால் கொழுப்பு குறையும், இரத்தோட்டம் சீராகும், ஆகவே நான் உடற்பயிற்சி செய்யப்பட நீயும் வருகிறாயா என்று. இப்ப அவள் தொடர்ச்சியாக சொல்கிறாள், அப்ப கொழுப்பு எனக்கு அதிகரித்து விட்டு என்று சொல்கிறீர்களா? சரி, இல்லை. அப்ப கணவன் பார்க்கிறான், இது காலையிலே இந்த சண்டை வேண்டாம், ஆகவே அமைதியாக போவோம் என்று சொல்லி அவனுடைய பேச்சுக்கு அவன் சொல்கிறான், இத்தோடு இந்த விடயத்தை விட்டு விடுவோம், நீ இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்கிறாள். இப்ப அவள் மீண்டும் ஆரம்பிக்கிறாள், அப்ப நான் தான் இந்த விடயத்தை பெரிதுபடுத்துகிறேன், நான் தான் வேணுமென்றே உங்களோட சண்டைக்கு வருகிறேன், நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆரம்பிக்கின்றார். அப்ப மீண்டும் கணவன் சொல்கிறான்,
இந்த விடயத்தை நாங்கள் உடற்பயிற்சி என்பதை இத்தோடு நிறுத்தி விடுவோம். ஆகவே நீ வேறு வேறு கதைக்கு வருவோம் என்று. அப்பொழுது அவள் மீண்டும் ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது என்னை இந்த சோம்பேறி என்று நினைத்தீர்களா? நான் ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே ஆடம்பரமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு நீங்கள் சொகுசான பட்டம் கட்டுகிறான் என்று அடுக்கி வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகிறான். அன்று அவன் எடுத்த முடிவு, வாழ்நாளில் உடற்பயிற்சி செய்வது கிடையாது. ஆகவே நடுவர்கள், இன்றை பாருங்கள், இந்த திருமணத்தின் போது கணவனுக்கு கொடுக்கப்படுகின்ற கடைசி வார்னிங் எதென்று பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் முடிய போகுது, பெண்ணை கூட்டிட்டு வாங்கோ. ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது பெண்ணை கூட்டிட்டு வாங்கோ. ஏன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு நல்ல நேரம் இருக்காது. இல்ல இல்ல இல்ல, அதுதான் அந்த அவனுடைய நல்ல நேரம். அதுக்கு அப்பொழுதே அவன் சுதாகரித்திருந்தால் அவன் வாழ்க்கையிலே சில பெருமானங்களை விட்டு விலகி இருந்திருக்க முடியும். அதே போல இந்த மனைவி இலகுவா சொல்ல, ஏதாவது ஒரு முடிவெடுத்து கணவன் கேட்கின்ற போது மனைவி சொல்லுவாள், என்னமோ பண்ணுங்க, உங்களோட இஷ்டம். அப்ப உங்களோட இஷ்டம் என்று நடுவர்களே அவள் சொல்கிறாக இருந்தால், அங்கே அவள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருதுகோள், உங்களுடைய இஷ்டத்தை நீங்கள் குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். உங்களுக்கென்று எந்த இஷ்டமும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவள் மறுமுகமாக எப்படி சொல்கிறாள் என்றால், உங்களுடைய இஷ்டம், அதை பார்த்து செய்யுங்க. இப்பொழுது இந்த தாய் வீட்டிலே அவள் அனுபவிக்கின்ற சந்தோஷமும் நோயில்லா தன்மையும் மகிழ்ச்சியும் இந்த கணவனோடு இருக்கின்ற காலத்திலே இருக்காது. இப்போ எதற்கெடுத்தாலும் ஒரு வருத்தமும் நோயும் சொல்லிக்கொண்டு அவனுடைய பேச்சு தன்மையிலே அவள் சிறந்தவளாக இருந்து கொண்டு கணவனை அடக்கி ஆளுகின்ற அந்த குடும்ப பெண்கள் தங்களுடைய தாய் வீட்டுக்கு சென்றதும் பிறந்த வீட்டுக்கு சென்றதும் அத்தனையும் மறந்து இன்பமாக இருக்கிறார்கள். இதுக்குரிய காரணம் என்னவென்று தெரியவில்லை. அதே போல பாருங்கள், இந்த திருமணத்துக்கு பின்னர் ஆண்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள், ஆண்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஆகவே அறுதியும் உறுதியுமாக திருமணத்துக்கு பின்னர் அதிகமான பேச்சு சுதந்திரத்தை இழப்பவர்கள் ஆண்கள்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதிபர் சதீஷ் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். பேசும் உரிமை ஒன்று உரிமை மறுக்கப்படுகிறது, இன்னொன்று தாங்களாகவே அந்த உரிமையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த நிலை கணவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே கணவன் இந்த இடத்தில் பேசும் உரிமையை இழப்பதால் தான் அல்லது அதை குறைப்பதால் தான் இந்த குடும்பம் செழிப்பாக இருக்கிறது. இவன் பேசும் உரிமையை கேட்டு இங்கே உரிமைக்காக போராடுகின்ற போது அது ஒரு 3ஆம் உலகம் அளவுக்கு வெடித்துவிடும் என்பது இங்கே பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது பேசுவதற்காக பேராதனை பல்கலைக்கழகங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பேச்சாளர் பெருமக்கள். எல்லா மாவட்டங்களுடைய மாகாணங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பெரிய அறிக்கைப்படுத்தி இங்கே வைத்திருக்கிறார்கள். இல்லை, திருமணத்துக்கு பின்னர் பேசும் உரிமையை அதிகம் இழப்பவர்கள் கணவர்களை காட்டிலும் மனைவியே என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய அணித்தலைவர், ஆரம்ப பேச்சாளர்களாக இங்கே சொற்சமர் நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர் சதாசிவம் கபிஷன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்கள் மனைவிக்காகவும் ஊரார் மனைவிக்காகவும் பேசுங்கள். எல்லாம் வல்ல அன்னை காளிதேவியை பணிந்து, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் கன்னித்தமிழாம் செந்தமிழை பணிந்து, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்று ஒரு அற்புதமான தலைப்பு எமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருமணத்தின் பின்பு பேசும் உரிமையை அதிகம் இழப்பது கணவனா அல்லது மனைவியா என்கின்ற ரீதியிலே, திருமணத்திற்கு பின்பு பேசும் உரிமையை அதிகமாக இழப்பது மனைவியே என்கின்ற ரீதியிலே எம்முடைய அணி தன்னுடைய வாதத்தை இம்மன்றத்திலே முன்வைத்திருக்கிறது. நடுவர் அவர்களே, எதிரணியிலே இருந்து தலைவர் வந்திருந்து கூறினார், அவருடைய மனைவி காதலியாக இருக்கின்ற போது அவள் பேசுகின்ற பேச்சுக்கள் அவருக்கு இனிமையாக இருந்ததாம், தேன் சொட்டுகின்ற போல இருந்ததாம். ஆனால் அந்த காதலி மனைவியாக மாறிவிட்டதன் பின்பு அவள் ஏன் கதைக்கிறாள்? அவளுடைய கதைகளை செவிமடுக்க முடியாத நிலைக்கு அவர் மாறி இருக்கின்றார் என்றால் அதனைத்தான் நடுவர் அவர்களே நாம் சொல்லுகின்றோம், திருமணத்திற்கு பின்பு பேச்சுரிமையை இழப்பது மனைவி என்று. நடுவர் அவர்களே, அண்மையிலே மட்டக்களப்பிலே ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. பிட்டுக்கேட்ட கணவனை வெட்டி கொன்ற மனைவி. நடுவர் அவர்களே, ஒரு மனைவி பிட்டுக்காக தன்னுடைய கணவனை கொள்வாளா என்றால் இல்லை நடுவர் அவர்களே. அங்கு நடந்த சம்பவம் வேறு. அதாவது அந்த கணவன் ஒரு போதை பொருளாளியாக இருந்திருக்கின்றான். அந்த குடும்பத்திலே
வாரந்தோறும் நாட்கள் தோறும் சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பெண்ணினுடைய உரிமை மறுப்பு, அந்த பெண்ணினுடைய சுதந்திர மறுப்பு அந்த பெண்ணை அவ்விடத்திலே கொலைகாரியாக காட்டியிருக்கின்றது என்று சொன்னால் அவ்விடத்திலே நடந்திருப்பது நடுவர் அவர்களே பெண்ணினுடைய உரிமை மறுப்பு, பெண்ணினுடைய சுதந்திர மறுப்பு. நடுவர் அவர்களே, திருமணம் எனப்படுவது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட சம்பிரதாயம் அல்ல. ஆண்டுதோறும் வருடங்கள் தோறும் எத்தனையோ ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கின்ற விடயம் திருமணம். இன்று ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு நிலையிலே, நாகரீகமடைந்த நிலையிலே நாம் திருமணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதி காலத்திலே எந்த விதமான கட்டுப்பாடுகளோ மட்டுப்பாடுகளோ இல்லாத ஒரு திருமண முறை, அதாவது சகோதரர்களுக்கிடையில் கூட திருமணம் நடந்ததாக LH மோகன் தன்னுடைய 1877ஆம் ஆண்டு தொன்மை சமூகம் என்கின்ற நூலிலே குறிப்பிடுகிறார். அப்படியாகிய அந்த திருமணம் ஒருவனுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திலே இருந்து இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறது. அப்படியாகிய அந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ பேர் வரைவிலக்கணங்கள் முன்வைத்திருந்தாலும் நாங்கள் முன்வைக்கின்ற வரைவிலக்கணம் என்னவென்றால் நடுவர் அவர்களே, களி அப்படி என்றால் துன்பம். நாங்கள் எடுத்துக்கொண்ட வரைவிலக்கணம் நடுவர் அவர்களே, களி என்றால் துன்பம், ஆணம் என்றால் கட்டுதல், துன்பத்தை கட்டுதல் கல்யாணம் என்பதுதான் நான் கல்யாணத்துக்கு கொடுக்கின்ற வரைவிலக்கணம். அப்படி என்றால் நடுவர் அவர்களே, துன்பம் யாருக்கு ஏற்படுகிறது? இந்த கல்யாணத்தினூடாக சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்பவர்கள் யார் என்று கேட்டால், ஒரு வகையாக பார்க்கின்ற பொழுது அந்த மனைவி பிரச்சனையாளியாக இருக்கின்ற பொழுது கணவன் தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறான். அந்த கணவன் பிரச்சனையாளியாக இருக்கின்ற பொழுது அந்த மனைவி சந்தோஷத்தை இழக்கிறாள். அந்த கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய மாமியார் சந்தோஷத்தை இழக்கிறார். வருகின்ற அந்த மருமகள் அதீதமான நகை உடைகளோடு வந்தால் மச்சால்காரி சந்தோஷத்தை இழக்கிறாள். அந்த குடும்பத்திலே அனைவரும் சந்தோஷமாக இருந்தால் சுத்தி இருக்கின்றவர்கள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இவ்வளவு பேர் சந்தோஷத்தை இழக்கின்ற பொழுது அதிலே மனைவியினுடைய பங்கு என்ன என்பதுதான் நாம் இன்று முன்வைத்திருக்கின்ற வாதமானதாக காணப்படுகிறது நடுவர் அவர்களே. ஒரு மனைவி எனப்படுகின்ற பெண் திருமணத்திற்கு முன்பு தந்தையிடத்திலே தன்னுடைய பேச்சுரிமையை இழக்கிறாள். திருமணத்திற்கு பின்பு கணவனிடத்திலே, கணவனுடைய உறவினர்களிடத்திலே, சுத்தி இருக்கின்ற சமுதாய இடத்திலே தன்னுடைய பேச்சுரிமையை இழக்கிறாள். நடுவர் அவர்களே, இந்த பெண் பேச்சுரிமை மறுப்பு எனப்படுவது பெண் அடிமையினுடைய ஒரு முகம் நடுவர் அவர்களே. ஆதி காலத்திலே இருந்து இந்த பெண் அடிமை நடைமுறையில் இருந்திருக்கின்றது. பாரதி பாடுகிறான், பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுறும் போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம், நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் என்று. அச்சம், நாணம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வகை பயிர்ப்பு என்று வரும். அந்த 4 வகைகளும் பெண்ணுக்கு தேவையில்லை, ஒரு நாய்களுக்குத்தான் தேவை என்கின்ற வாதத்தை மத்தியிலே பாரதி முன்வைக்கிறான். அந்த பெண்ணடிமை அந்த புலவர்களால் மங்கப்பட்டு வந்தாலும் தற்காலத்திலும் நிலைத்திருப்பதற்கான காரணம் நடுவர் அவர்களே, சமுதாய ரீதியிலே அந்த பெண்ணடிமை என்கின்ற விடயம் வேரூன்றி காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் நடுவர் அவர்களே. ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான். ஒரு நாளிலே ஒரு சண்டை ஏற்பட்டு விட்டது குடும்பத்திலே. கணவன் மனைவிக்கு அடித்து விட்டான், மனைவி பாய்ந்து கணவனுக்கு அடித்து விட்டால், மாமியார் குறுக்க வருகின்ற பொழுது மாமியாருக்கு மடி விடுகிறது. அப்படி இரவிரவா சண்டை நடந்து விடிய காலமே சண்டை முடிவுக்கு வந்துட்டது. அந்த குடும்பம் சமாதானமாக வரையும் அந்த பக்கத்துல இருந்திருக்கிறீர்கள், மதுளோட இருக்கைய போட்டுட்டு இருக்கிறீர்கள். அப்ப அந்த குடும்பத்துல அதோட அந்த சண்டை வந்து நிறைவு பெற்றுட்டது. அந்த கதை அந்த குடும்பத்துக்குள்ள நிறைவு பெற்றாலும் நடுவர் அவர்களே, சுற்றுப்புற அயல்ல நிறைவு பெறாது. விடிஞ்சு சூரியன் உதிச்சா பிறகுதான் சுற்றுப்புற அயலில அந்த கதை வந்து ஆரம்பமாகுது. அவ்விடத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை வந்தாலும் நடுவர் அவர்களே, யார் அவ்விடத்திலே பழியை சுமக்கிறாள் என்றால் மனைவி சுமந்து நிற்கிறாள். அவ்விடத்திலே ஆணை யாரும் பழியாக தூற்றுவதில்லை. ஒரு பெண்ணினுடைய குரல் உயர்ந்து விட்டால் வெளியிலே இருந்து அவளுக்கு வருகின்ற பெயர் வாய்க்காரி. ஒரு பெண்ணினுடைய பேச்சு உயர்ந்து விட்டால் வெளியில் இருந்து வருகின்ற பெயர் ஆட்டக்காரி. ஒரு பெண்ணினுடைய குரல் குடும்பத்திலே உயர்ந்து விட்டால் வெளியிலே இருந்து அவளுக்கு சொல்லுகின்ற பெயர் ஆடுகாலி. இப்படி பெண்களை குறிக்கின்ற சமூகம் நடுவர் அவர்களே ஆண்களை குறிக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. எங்கேயாவது ஆடுகாலன், வாய்க்காரன், ஆட்டக்காரன் அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நடுவர் அவர்களே? ஆண்களை ஒரு காலமும் இந்த சமுதாயம் குறிக்காது நடுவர் அவர்களே. அந்த பெண் அடிமை எனப்படுவது பாரம்பரியமாக காலாதி காலமாக இந்த மண்ணிலே நிலை கொண்டிருக்கின்றதன் காரணமாக இன்றும் எத்தனையோ பெண்கள் படிக்கிறார்கள் நடுவர் அவர்களே. எங்களுடைய கிளைப்பீடத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலே எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் அதிகம். அவ்வளவு பேர் பெண்கள் படிக்கிறார்கள். சமுதாயத்திலே உச்ச இடத்திலே இருந்தாலும் அவர்கள் இன்றும் அந்த அடிமை என்கின்ற நிலையிலே காணப்படுவது
இன்றும் அவர்களுடைய சுதந்திர உரிமையை இழந்து கொண்டிருப்பது சமுதாயத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண் அடிமை என்கின்ற கூறுதான் நடுவர் அவர்களே. ஆகவே திருமணத்தின் பின்பு பேசும் உரிமையை அதிகம் இழப்பது கணவனா மனைவியா என்றால் மனைவியே என்று அறுதியாக கூறி விடை பெறுகிறேன். நன்றி. பேராதனை பல்கலைக்கழக மாணவன் சதாசிவம் கபிஷன் அவர்கள் சில ஆதார முன்வைப்புகளை இங்கே வைத்திருக்கிறார். பாரம்பரியமாக பெண்களிடத்தில் இருக்கின்ற அந்த சமூக பார்வை அவர்களை பேசக்கூடிய நிலைக்கு வைக்கவில்லை. பொண்ணு சிரிச்சால் போச்சு, புகையில விரிச்சா போச்சு என்ற நிலைமையும், பெண்கள் அதிகம் பேசினால் அவள் வாய்க்காரி என்ற ஒரு பதமும் அவர்களை ஒடுக்குதல் நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. ஆகவே கணவனா மனைவியா என்ற இடத்தில் மனைவி பேசும் உரிமையை இழக்கிறாள் என்பது அது பாரம்பரிய வழிமுறையாக தொடர்கிறது என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். பெண் இன்றைய அவையிலே ஒரே ஒரு பெண்ணாக இந்த இடத்தில் வந்திருக்கின்ற சந்துயா அவர்கள் எங்கே தன்னுடைய பெண்குலத்துக்காக பேசுவாரோ குரல் கொடுப்பாரோ என்று நாங்கள் யோசித்தோம். ஆனால் அவர் அந்த பெண் குலத்துக்காக நான் குரல் கொடுக்க மாட்டேன், நான் எப்பொழுதுமே உண்மையின் பக்கம்தான் இருப்பேன், என்னுடைய பக்கம் என்னுடைய தரப்பு என்ற அடிப்படையில் பார்ப்பதும் பார்க்க உண்மையின் பக்கம் நின்று நான் பேச வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய 3ஆம் வருட மாணவி, சிறந்த பேச்சாளர், ஆங்கிலத்துறையிலே சிறந்த உரையாடல்களையும் கருத்தாடல்களையும் முன்வைத்து செல்பவர், இன்று தமிழில் பேசுவார். ஆகவே சந்துயா கிருபாகரன் அவர்களை அதிகம் பேசும் உரிமையை இழப்பவர் கணவன் என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதியினருக்கும் என் எதிர்த்தரப்புவாதியினருக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக தலைப்புக்குள் செல்கிறேன். திருமணத்துக்கு பின்பு பேசும் உரிமையை அதிகம் இழப்பது கணவனா மனைவியா என்பதேயாகும். அதில் எதிர்த்தரப்பு நண்பன் அவர்கள் மிகவும் திறமையான உரையாடல்களை வழங்கி சென்று விட்டார். ஆனால் சில குறிப்புகளை நான் இவ்விடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். மச்சால் மாமி சுற்றுப்புறம் எல்லாம் ஒரு கல்யாணத்துல தங்கி இருக்கு என்று சொல்லிட்டு போனவர். ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விடயம். என்ன, ஒரு திருமணம் என்று சொன்னாலே கணவனும் மனைவியும் தான். அதுல அவை என்ன காய்க்கணும் இவை என்ன காய்க்கணும் என்ற அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவைக்குள்ள அந்த புரிந்துணர்வு இருந்தா காணும். அந்த புரிந்துணர்வுல தான் ஆண்கள் கதைக்க இயலாம போற ஒரு நிலைமை காணப்படுது. என்னண்டா, என்ன கதைச்சாலும் பெண்கள் உடனே கண்ணீர் என்ற ஒரு ஆயுதத்தை நாங்க எடுத்துடுவோம். உடனே நாங்க கண்ணீரை விட்ட உடனே ஆண்களோட ஒன்றும் செய்யலாம போயிடும். கதைக்கவே இயலாது. இவள் அழுது தேவையில்லாம இந்த கதை வெளியில போய் அவ நின்று ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படியோ அழ வைக்கிறது என்ன பழக்கம் என்று ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லாம திருப்பவும் தலையில தான் இந்த பிரச்சனை சேரும்ன்றதுக்காக அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்ப எங்க இதுல கதைக்கவே இயலாது, அமைதியா தான் இருக்க வேணும். அதோட எனது நண்பர்கள் கூறியிருந்தால் அதாவது அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் என்று கூறியிருந்தால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இன்னும் நித்திரையால் எழும்பவில்லை போல். ஏனென்றால் பெண் அடிமைத்தனம் என்பது எங்கோ எப்பவோ முடிந்து விட்டது. பாரதியார் கண்ட புதுமை பெண் எங்கே என்று அவர்கள் பாரதியார் எழுப்பிய குரல் அது முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் இன்று காணப்படுவது பெண் ஆதிக்கம். நானும் ஒரு பெண், இதை நான் தவறென்று கூறவில்லை. படித்த பெண்கள் எங்களுக்கு ஒரு வேலை, எங்களுக்கு ஒரு சம்பளம், நாங்க ஒரு ப்ரௌடா தான் பெருமையா தான் இருக்க வேணும். ஆனால் திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகல அந்த பெண் அதை தனக்கு சார்பா பயன்படுத்துறாள். அந்த ஒரு அடிமைத்தனம், உங்களை ஆண் கதைச்சான் அடிச்சா பயம் அப்படி என்ற ஒரு விஷயம் எல்லாம் இல்ல. ஆட்டக்காரி வாய்க்காரி என்று யார் சொன்னாலும் சொல்லிட்டு போடா, நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன் என்று சொல்லிட்டு தெரியுற சமுதாயம் தான் கிடக்குது. வாய்க்காரி என்று எல்லாம் இப்ப சொன்னா எல்லாம் பெண்களுக்கு சரியான பெருமை. நான் வாய்க்காரியோ, அப்பவோ நான் வாய்க்காரி தான். மற்றது எதிர்த்தரப்பு சொல்லியிருந்த
அப்பா இருக்கேக்கியே அந்த அடிமைத்தனம் என்பது புறப்பட்டு விட்டதுன்றதில் அதெல்லாம் பொய் கதை. வீட்டுல இருக்கேக்கல செல்ல பிள்ளைகள் நான் எல்லாம் பாடசாலை படிக்கல இரவு 11 மணி 12 மணி 1 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் எங்கட அப்பா எல்லாம் ஒற்று கதையும் கதைக்க மாட்டார். எங்கட அப்பா சில வேளை ஏன் லேட்டண்டா அவரை விட நான் மேலதிகமா கதைப்பேன். அப்பாட்டே அப்படி நான் கதை கேட்க எனக்கு வேற போறவர்கிட்ட இப்படி எல்லாம் கதைப்பேன். ஒற்று கதை கேளாது வாயை மூடிட்டு இருக்கிறேன்டா இரு இல்லாட்டி வலிக்கிட்டு போ. அவளை தான் இப்பத்தியான் பெண்கள் நீங்களே கூறியிருந்தீர்கள் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறார்கள், ஆண்களை விட பெண்கள் நிறைய. பிறகு அடிமைத்தனம் இவ்வளவு கல்வி கற்ற எங்களுக்குரிய வேலையில நாங்க செய்வோம். நாங்கள் இப்ப எல்லாம் திருமண பந்தத்தில் ஆண்களிடம் தங்கி இருப்பதை எந்த ஒரு பெண்ணும் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹாசு என்னுடைய படம் மேலைத்தேயத்தின் அந்த ஒரு பண்பாடு இங்க வந்து மேலோங்கி காணப்படுது. ஆகவே ஆணுக்குரிய வேலை பெண்ணுக்குரிய வேலை. அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன். ஒரு பெண் வந்து ஆணால தாக்கப்பட்டா சமுதாயம் என்னன்னு சொல்லும், ஒரு பெண்ணை போய் அடிச்சிருக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷரா அப்படி இப்படி. ஆனால் ஒரு ஆணை ஒரு பெண் தாக்கினால் அவள் தனது தற்காப்புக்காக வேணுமெண்டா அந்த ஆணை தாக்கி இருப்பாள் என்று சொல்ற சமுதாயத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்னண்டு ஆண் கதைப்பான்? அவனை அறிஞ்சோ அறியாமலோ அவன்கிட்ட அந்த பேசுற உரிமை என்றது இழக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்குது. அதோட சொன்னவர் ஆண்களை வாய்க்காரன் என்று சொல்லுவினோம். இங்க சொல்றது கதைச்சாதான் நீ சொல்றது வாய்க்காரன் சொல்லலாது. வாயை திறந்தாலே பிரச்சனை. பிறகு இங்க வாய்க்காரன் மற்றது முதல் உண்மைதான். திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆண் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பார், நல்ல ஃபன்னா அப்படி எல்லாம் இருந்திருப்பார். உள்ளுக்குள்ள வந்தது ஒரு திருமண பந்தத்துக்குள்ள வரைக்கும் அவன் எதிர்பார்ப்பான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆண் வந்து ஒரு வைஃப் வெளியில போய்க்கல கேட்பான் எங்க போற, யாரோட போவ, எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்டா உடனே நான் எங்கட வீட்டு அப்படி இருந்தனா நான் அந்த நேரம் போயிட்டு வந்தாலும் என்ன ஒருத்தரம் ஒண்ணும் கேட்கறது இல்லை, நீங்க யார் கேட்குறீங்க, சந்தேகப்படுறீங்களோ என்ற ஒரு வார்த்தையெல்லாம் வெளிவட்டு அதுக்கு அவன் பண்ண கேள்வியை கேட்டதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படி யோசிப்பான். ஆனால் பெண்களாகிய நாங்கள் இதே ஆண்களிடம் கேட்டுக்கொள்வோம், எத்தனை மணிக்கு வருவீங்களா பாப்பா நீங்கள் என்று நாங்க கேட்போம். ஆனா அந்த இடத்துல அவன் ஏன் நீ இந்த கேள்வி கேட்கிறேன்டா, சரி எனக்கு உங்களை இவ்வளவு அன்பு இருக்குது, நான் உங்களை இவ்வளவு லவ் பண்றேன், இந்த விஷயத்துல கூட நீங்க இப்படி எனக்கு ஒரு உரிமை தர மாட்டீங்கன்னு நிக்கிறீங்களே என்று சொல்லி அவன் கதை கேட்க முதல் சந்தர்ப்பத்திலையும் அவனால கதை கேளாது, 2வது சந்தர்ப்பத்திலையும் அவனால கதை கேளாது. அப்ப என்ன நடக்கும்? வாயை மூடிட்டு பேசாம இருக்கத்தான் அவனுக்கு மனம் வரும். அவனை இந்த திருப்ப நான் சொல்றது என்னண்டா, இது பிழை என்ற ஒரு விடயமாக நான் கூற மாட்டேன். பெண்களுக்குரிய சுதந்திரம், அதாவது பெண் ஆதிக்கம், ஆதி காலத்துல பெண்கள் வந்து அடிமைப்பட்டு காணப்பட்டவர். அந்த நேரத்துல வந்து பெண்களுக்குரிய உரிமை சட்டத்திட்டங்கள் தொகுக்கப்பட்டது. ஏனென்றால் ஈக்விட்டி, ஜெண்டர் ஈக்விட்டி என்றதுக்காக ஆணும் பெண்ணும் சமம் என்றது. இப்ப அதை பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண்ணுக்காக நாங்கள் இப்படி நிக்க வேணும், பெண்கள் கதைக்க வேணும், பெண்கள் படிக்க வேணும், ஆண்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படி சொல்லி 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 இப்ப பெண் ஆதிக்கம் என்ற ஒரு விஷயம் வந்துட்டது. ஆண்கள் வந்து ஆண்களுக்குரிய உரிமை இழக்கப்பட்டு எங்கட ஆண்கள் கதைக்கவே இயலாத நிலைமை. ஒரு குடும்ப பந்தத்துல திருமணத்துக்கு பிறகு போயும் சரி, ஒரு சும்மா நாங்க ஒரு பப்ளிக் பிளேஸுக்குள்ள போனாலுமே பெண்கள்லாம் கூட கதைக்கிறார்கள். ரிசர்ச்லயே சொல்லுதே, ஒரு நாளைக்கு 2000 வார்த்தை தான் ஆண்கள் கதைப்பினமா, பெண்கள் 20,000 தொடக்கம் 50,000 வேர்ட்ஸ் கதைப்பினமா. அப்ப இது என்ன நோமலாவே அப்படி. இதுல வேற எங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா சொசைட்டி தந்துட்டு இருந்தா நாங்க வந்து அப்படித்தான் செய்வோம். இதால ஆண்கள் வந்து அமைதியாத்தான் போய்கொண்டிருந்தவன். அவைக்குரிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு முதலாவது பேசும் உரிமை, அவர்களுக்கு எந்த ஒரு குடும்ப பந்தத்துல போனாலும் பேசும் உரிமை மறுக்கப்பட்டு போயே காணப்படுகிறது. இதுதான் நிதர்சன உண்மை. இங்கிருந்துதான் நடந்து கொண்டிருக்குது. பெண்கள் என்று எல்லோரும் தலையில வச்சு நிக்கிறோம். அது பிள்ளை இல்லை, அது நாங்க தான் எடுத்துக்கொள்றோம், நாங்க படிக்கிறோம், நாங்க எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களோட ரைட்ஸ் நாங்க கையில வச்சிருக்கிறோம். ஆனால் தலைப்பின்படி திருமணத்துக்கு பின்பு பேசும் உரிமையை இழப்பது யார் என்ற வினாவிற்கு ஆண்களே இழந்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்தும் இழக்கிறார்கள், அறியாமலும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சன உண்மை என்று வாய்ப்புக்கு நன்றளித்து விடைபெறுகிறேன். ஊவா வெல்லசப் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி சந்துயா கிருபாகரன் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். பெண்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுதாபங்களை ஒரு ஆயுதமாக்கிக் கொள்கிறார்கள். சமுதாயத்தினுடைய ஒடுக்குமுறையிலிருந்து பெண்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களும் அந்த அனுதாபங்களும் இப்பொழுது ஆயுதமாக்கப்பட்டு அதுவே மீண்டும் ஆண்கள் மீது அடக்குமுறையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. பெண்கள் சம வலு உள்ளவராகவோ அல்ல அதற்கு மேற்பட்டவர்களாகவோ இருக்கின்ற நிலையில்
இப்பொழுது ஆண்கள் தான் தங்களுடைய பேசும் உரிமையை திருமணத்தை பின்னர் இழந்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக்கி இருக்கிறார். இப்பொழுது அந்த தரப்பிலிருந்து பெண்கள் தரப்பிலிருந்து வருகின்ற அந்த கருத்துக்கள் இன்னும் இந்த அணியை வலு சேர்த்திருக்கிறது. இப்பொழுது எதிர்த்தரப்பினுடைய நண்பர்கள் எப்படி இந்த வலுவை இந்த சங்கிலியை உடைப்பதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய மட்டக்களப்பு பெரிய கல்லாறிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் இந்த அரங்கிலே பேசுவதற்கு. அவர் என்ன அடிப்படையில் இன்றைய திருமணத்துக்கு பின்னர் பேசும் உரிமையை அதிகம் இழப்பது, கணவனை காட்டிலும் மனைவியை என்று பேசுவதற்காக சதாநிதி கோபிசாந்த் அவர்கள் பேசுகின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர், வாருங்கள், உங்களுடைய வாதங்களை உங்கள் அணிக்கு பின்னிக் கொள்ளுங்கள். முத்தமிழ் வளர்த்த சவிதனிலே எத்தனை எத்தனை முகங்கள், அத்தனை முகங்களிலும் என் முகம் காண வந்திருக்கும் தமிழ் முகங்களுக்கு என் தமிழ் வணக்கங்கள். அந்த வகையிலே ஐயா, இன்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தலைப்பானது இந்த பட்டிமன்ற களத்திலே திருமணத்தின் பின்பு பேசும் உரிமையை அதிகம் இழப்பது கணவனா மனைவியா? இந்த தலைப்பிற்கு நான் என்னுடைய குறிப்புகளை முன்வைப்பதற்கு முன்னர் எங்களது எதிர்த்தரப்பினர் இருவரும் முன்வைத்த குறிப்புகளுமே எனக்கு தாராளமாக உள்ளது அதனை வெட்டி பேசுவதற்கு. ஏனென்று சொன்னால், அவர்கள் கணவரின் தரப்பில் பேச வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு மனைவியின் பக்கம் உள்ள நியாயங்களை முன்வைத்து மனைவியானவள் அவளினுடைய பேசும் உரிமையினை இழக்கின்றாள் என்பதனை மிகவும் சூட்சுமமாக முன்வைத்து சென்றுள்ளனர். அதிலும் எனக்கு மிகவும் கவர்ந்த பேச்சாக அமைந்தது இந்த களத்திலே எங்களினுடைய சகோதரி சந்துஜா கிருபாகரன் அவர்கள் முன்வைத்ததுதான். அவர் கூறியிருந்தார், பெண்கள் தன்னுடைய கண்ணீரை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்களாம் என்று. ஏன் ஒரு பெண் தன்னுடைய கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகின்றாள்? அவளினுடைய பேச்சு உரிமை அங்கு மறுக்கப்படுகின்றது. அந்த பேச்சுரிமை மறுக்கப்பட்டதன் விளைவே அவள் கண்ணீரை பயன்படுத்துகின்றாள். அதனை அவர் நன்கு அறிந்திருந்தாலும் கூட அவர் இவ்விடத்தில் அதனை சூக்குமமாக முன்வைத்து சென்றது எனக்கு ஓர் ஐயப்பாடாகவே உள்ளது. இல்ல, கண்ணீர் விடும்போது பேசவில்லை என்ற அர்த்தம் இல்ல, கண்ணீரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, அவர் சொல்லுவது கண்ணீரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றதை விட அவர் சொல்லும் போதெல்லாம் பெண்கள் கண்ணீரை மட்டும்தான் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றுதான் மக்களுக்கு புரியும் அல்லவா? நாங்க மக்களோடு மக்களா தான் விளக்கத்தை பார்க்க வேணுமே. எங்கட நாட்டில இப்ப எடுத்துக்கொள்ளுவோமே, அக்கா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முன்னுக்கு பின்பு முரண்பாடாகத்தான் இருக்கு. மச்சாலாம் மாமி உறவுகள் எல்லாம் தேவையில்லையாம், கணவன் மனைவி பந்தம் மட்டும் போதுமா? கணவன் மனைவி மட்டும் போதும் என்று சொன்னால் இந்த சமூகம் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? இப்பொழுது நாங்கள் நகர்ந்து வருகின்றோம், தனி குடும்பத்தில் வந்து வாழ்கின்றோம். ஆனால் தனி குடும்பங்களாக வாழ்ந்தாலும் எங்கோ ஓர் இடத்தில் அவர்களினுடைய முழு குடும்பம் வாழ்கின்றது. அவர்களினுடைய பாச பிணைப்பினை அங்கம் சந்திக்கின்றது. அப்பொழுதுதான் ஐயா அந்த குடும்பமானது ஒரு நிறைவினை பெறும். உதாரணமாக ஓர் விழா கோலத்தினை காண்போம். இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்களினுடைய குடும்பங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க போகிறார்கள். இந்த குடும்ப வேளையிலே அங்கு ஓர் மனிதன் வாயினை பொத்திக் கொண்டு இருக்க போகின்றாள் என்று சொன்னால் அது அந்த மனைவியாகத்தான் இருப்பாள். அவளினுடைய பேச்சு சுதந்திரம் அங்கு பறிபோக காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவள் தன்னுடைய கணவனுக்கு சிறந்த ஓர் மனைவியாக, அந்த கணவன் மூலம் அவளுக்கு பெறுகின்ற அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக, அவள் புகுந்த வீட்டில் ஓர் சிறந்த மருமகளாக, அவளினுடைய பெற்ற வீட்டிற்கு ஓர் பெருமை சேர்க்க காத்திருக்கின்ற ஓர் இனிய மகளாக என்ன பல்வேறுபட்ட பரிணாமங்களை அவள் உரிய முறையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவள் அந்த இடத்தில் அவளினுடைய பேச்சு உரிமையினை இழக்கின்றாள் என்றது நான் கூறித்தான் இங்கு தெரிய வேண்டும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. அக்கா கூறி சென்றிருந்தால் எவ்வாறு என்றால், பெண்ணாதிக்கம் தற்பொழுது தலை தூக்கி உள்ளதாம். படிக்கின்ற பெண்கள் தங்களினுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு சொல்கின்றனர். உறவுகள், திருமண உறவு இல்லை என்றால் போ என்று சொல்லி. அக்கா இப்பொழுது சொல்லுவார், திருமணம் முடித்த பின்பு இப்படி சொல்லுவாரா? அதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது? இன்று எத்தனையோ பெண்கள் தங்களினுடைய திருமண உறவினை அவர்கள் கட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்காக
ஐயா கூறியிருந்தார் கால்கட்டு என்று சொல்லி. ஆண்களாகிய எங்களுக்குத்தான் அது கால்கட்டு, அவர்களுக்கு பெண்களுக்கு அது வாய்ப்பூட்டு மற்றும் அது வாழ்க்கைக்கே கட்டு. அவர்களினுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்ட என்ற உணர்வு இல்லாமல் தாங்கள் தங்களினுடைய வாழ்க்கையையும் வாழ வேண்டும், எங்களினுடைய அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய பேச்சுரிமையை இழக்கின்றாள். அதனை அவள் தியாகமாக பார்க்கவில்லை, தன்னுடைய நலனுக்காக என்று எண்ணுகின்றாள். அவர் சொல்லியிருந்தார், முன்பு சென்றிருந்த அக்கா சொல்லியிருந்தார் எப்படி என்று சொன்னால், படிக்கின்ற பெண்கள் அவர்களினுடைய குடும்பத்தினை கடந்து அவர்களினுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தினை முன்னேற்று செல்கின்றார்கள் என்று. நான் கேட்கின்றேன், பல்கலைக்கழகத்திற்கு செல்லாத இன்னமோ எத்தனையோ பெண்கள் உள்ளார்கள் ஐயா. பாடசாலை கல்வியோடு இடைநிறுத்தப்பட்டு அல்லது பாடசாலை கல்வியை தொடர முடியாமல் என்று இன்னும் பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய நிலை என்ன? அவர்களினுடைய வாழ்க்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களினுடைய பேச்சுரிமையை குறைக்கின்றனர். அதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் அமைதி நிறுவ வேண்டும் என்பதற்கு. அழகான ஓர் கவிதை, உண்பதும் உறங்குவதும் ஊர்கவிதை பேசுவதும் ஓர் பெண்ணின் தொழில் என்று தீத்த சரவணமுத்து பிள்ளை அவர்கள் கூறியிருந்தார். அந்த கதை அன்று உதிக்கவில்லை, நவீன காலத்தில் 1980 காலகட்டங்களின் பின்பு உதித்தது. அது இன்றும் தொடர்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெண்கள் தங்களினுடைய பேச்சுரிமையை இழந்து காணப்படுகின்றனர். அதனை இந்த சமூகம் இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. சிலர் முன்னேறி வரலாம், கணவரின் உரிமை மீறலாம் என்று சொல்லலாம், ஆனால் உண்மையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் எங்களினுடைய சமூகத்தில் பல பாரம்பரிய ரீதியாகவும் சரிதான், வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் எந்த நிலைப்பாட்டிலும் உண்மையான யதார்த்த நிலை என்ன என்று சொன்னால் பெண்கள் தங்களினுடைய பேச்சு உரிமையை இழக்கின்றார்கள் என்பது நான் அறிந்த விடயம், நீங்கள் அறிந்த விடயம். இதனை நான் ஒரு மகனாக என்னுடைய தாயின் சார்பிலும், அதே நேரம் எங்களினுடைய அணிக்கு எதிர்ப்பக்கம் உள்ள அணி தலைவரின் மனைவிக்கு சார்பாகவும் அதே நேரம் எங்களினுடைய நடுவர்கள் சார்பிலும் இருக்கவும் கூடும் இந்த கருத்து என்று சொல்லி அறுதியும் இறுதியுமாக கூறிக்கொள்கின்றேன். திருமணத்தின் பின்பு பேசும் உரிமையை அதிகம் இழப்பது மனைவியே என்று கூறி நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சதாநிதி கோபிசாந்த் அவர்கள் தன்னுடைய வாதத்தை உணர்வு பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வாதம் தன்னுடைய தாய் குலத்துக்கும் அதை சார்ந்திருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு உட்பட்டுகின்ற அத்தனை பெண் குலத்துக்கும் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. இன்றைய நிலையில் அவர்கள் பேசும் உரிமையை இழந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் கதிர்காமநாதன் கிஷான் அவர்கள் இங்கே பேச வருகின்றார். அதிகம் பேசும் உரிமையை இழப்பவர்கள் கணவன் என்று பேசுவதற்காக. வாருங்கள். உலகமெங்கும் இருந்தும் டான் டிவி வழியாக இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த அவைக்கும் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக என்னுடைய வாதத்திற்குள் நுழைகின்றேன். எதிரணியினர் வந்திருந்தார்கள், திருமணத்துக்கு பின்னர் பெண்கள் தான் பேச்சுரிமையை இழக்கிறார்கள் என்று. நான் இன்னும் அவர்கள் சரியாக இந்த உலகத்தை படிக்கவில்லை என்று நினைக்கிறேன். எதிரணியினுடைய இரண்டாவது வாதி கூறிவிட்டு சென்றிருந்தார், பேச்சுரிமைகள் எல்லாம் பெண்களுக்குத்தான், அதாவது மனைவிகளுக்குத்தான் அதிகமாக தவிர்க்கப்படுகிறது, ஆண்கள் நன்றாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார். அவரும் வருகின்ற காலங்களில் மேடையில மட்டும்தான் பேசுறான், வீட்டில் வருகின்ற காலங்களில் அவரும் ஒரு கணவனாகத்தான் வரப்போகிறார், அவரும் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் போகிறார் என்பதை இன்னும் உணரவில்லை, உணர வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். பாருங்கள் நடுவர் அவர்களே, பேச்சுரிமை தவிர்க்கப்படுகிறது என்றால் அவர் அங்கே கண்ணீரை காட்டி விடுகிறார். அவள் கண்ணீரை காட்டி விட்டாள் என்றாலே அதுக்கு பிறகு பேசுவதற்கு ஒன்றுமே வராது. அதுக்கு பிறகு என்னையா அந்த கணவன் பேச முடியும்? அவள் கண்ணீரை காட்டி விட்டு அழுது விடுகிறாள், அதோடைய அவன் கதை முடிந்து விடுகிறது. எங்கள் மனம் இளகிய மனம், ஆண்களின் மனம் எவ்வாறு பஞ்சு போன்றது, அப்படியே மென்மையானது, அப்படியே கரைந்து விடும். அந்த மனைவியின் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை கண்டவுடனேயே அவன் அப்படியே உருகி விடுகிறான் ஐயா. அதுக்கு மேல் அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது, அவன் அடங்கி விடுகிறான். அப்படியே மேலும் பாருங்கள், மௌன மொழியாக பேசுவார்கள், அப்படியே மௌன மொழியாகவே பேசிவிட்டு சென்று விடுவார்கள். பாருங்கள், அதுவும் இன்னும் கூறினார்கள், குடும்ப உறுப்பினர்கள் தேவை, மாமி வச்சால் எல்லாம் தேவை என்றார்கள். அதே பெண்கள் தான் நடுவர் அவர்களே திருமணத்துக்கு பின்னர் 1 மாதமோ 2 மாதமோ குடும்பத்தோடு இருந்துவிட்டு தனி குடித்தனம் வேண்டும் என்று செல்வர்கள் யார்கள்? கணவரா,
மனைவிகள் தானே. எனக்கு தனி கொடுத்தனம் வேணும், இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், போயிருவேன். நானா சொல்றோம்? கணவரா சொல்றார்கள்? பெண்கள் தானே சொல்கிறார்கள், மனைவிகள் தானே சொல்கிறார்கள். மனைவிகள் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு தனி கொடுத்தனம் வேணும், இல்ல நான் போயிருவேன். நான் போயிரவா, நான் போயிரவா, நான் போயிரவா என்றா அதுக்கு பிறகு கணவனையாவது பேசுவானா? நடுவரவர்களே, நான் போயிரவா என்றா அவள் எங்க போறாள்? தந்தை வீட்டுக்கு தான் போறாள். சரி, வீடுதான் வீடு, அவள் அங்க போயிருவாள். அவள் போயிருவாளே, தன்னை விட்டுட்டு போயிருவாளே, ஊரவெல்லாம் என்ன பேசுவானா தெரியலை என்று அவன் என்ன கவலைப்படுகிறான். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? உடனேயே தனி குடும்பத்துக்காக தன்னுடைய உழைப்பை எல்லாம் செலவழித்து அடி குடும்பம் செல்வதற்காக அங்கே தன்னுடைய உழைப்பை வழங்குகிறான். அதோடு அந்த குடும்பத்தினுடைய உறவு அப்படியே தனி கொடுத்தனமாக மாறிவிடுகிறது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை எல்லாம். அத்தோடு பாருங்கள், பெண் ஒரு மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறாள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சின்ன ஒரு தகராறு வந்து விடுகிறது. சரி, ஏதோ ஒரு பொருளை அவன் வாங்குவதற்கு சின்ன ஒரு சிறிது ஒரு கால தாமதம் ஆகி விடுகிறது. உடனேயே வந்து விடுவார்கள். சாரி, அப்படியே சேலையை அடித்து மடித்து வைத்துக் கொண்டு இப்படியே வந்து விடுவார்கள். உடனே என்ற அப்பா அண்டா அங்க வாங்கி கொடுத்திருப்பார், என்ற அண்ணா அண்டா வாங்கி கொடுத்திருப்பார், என்ற தம்பினா வாங்கி கொடுத்திருப்பார், என்ற அவரண்டா வாங்கி கொடுத்திருப்பார், இவரண்டா வாங்கி கொடுத்திருப்பார், அவரண்டா ஒன்றும் பேசியிருக்க மாட்டார், இவரண்டா ஒன்றும் பேசியிருக்க மாட்டார் என்றுவார்கள். ஆம், பாருங்கள், இதில் நீங்க தான் சொல்கிறீர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார்கள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அந்த கணவனால் எதுவுமே பேச முடியாது. கட்டாயமாக நான் வாங்கி கொடுத்தேதான் ஆக வேண்டும் என்று அமைதியாக இருந்து சென்று விடுவான். நடுவர்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் இதெல்லாம். அதை விட பாருங்கள், நான் கூற வந்தேன், ஆரம்ப காலத்திலே இருந்த கணவர்கள் நிலை வேறு, அதை விட்டு விடுவோம். இன்று நவீன காலம், இப்போது இருக்கிற கணவர்கள் நிலை வேறு, அதற்கு வருவோம். பாருங்கள், இன்றைய நிலையிலே கணவர்கள் நிலை மிகவும் பரிதாப. நடுவர்களே, தாங்களும் ஒரு குடும்பஸ்தர் என்றுதான் நான் அறிகிறேன். ஆகவே தங்களுக்கும் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அனுபவம் இருக்கும். நீங்களும் இப்பொழுது அனுபவப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். என்னுடைய அணியிலும் ஒரு குடும்பஸ்தர் இருக்கிறார், அவரும் இந்த நிலைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்பதன் மூலமாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது, நடுவர்களே, ஒரு ஆண் திருமணம் ஆவதற்கு முன்பு, அதாவது நிம்மதியாக இருந்த காலத்திலே மனைவியை தேடுகிறான். மனைவியை தேடிய பின்பு நிம்மதியை தேடுகிறான். பாருங்கள், என்ன ஒரு விடயம், என்ன ஒரு விளையாட்டு, இறைவனின் திருவிளையாடல் போல இருக்கிறது. நிம்மதியாக இருந்த காலத்தை மனைவியை தேடி ஓடியவன் மனைவி வந்த பிறகு நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் பாருங்கள் கணவனினுடைய நிலை எங்கு போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் நடுவர்களே. அதிலும் இந்த கணவர்களின் நிலை பேச்சுரிமையில்தான் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. நான் ஒரு உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். நண்பர்கள் கூட்டத்தோடு ஒரு கணவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய கையிலே இல்லை, அவருடைய பையிலே தொலைபேசி இருக்கிறது. தொலைபேசி அழைப்பு வரும்போது அதிரும். தொலைபேசி அதிர்ந்தால் அது யாரோ ஒருவருடைய அழைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த தொலைபேசி அதிரும் போது அவனும் சேர்ந்து அதிர்கிறான். பாருங்கள், அங்கே யார் தொலைபேசி எடுக்கிறார் என்று சொன்னால் மனைவி எடுக்கிறாள். ஐயோயோ, இன்னைக்கு என்ன நடக்க போறோ தெரியலையே, என்னத்தை கேட்க போறாளோ, நான் என்னத்தை பேசுறது என்று சொல்லி அவன் அந்த தொலைபேசியோடு சேர்ந்து அவனும் உதறுகிறான். ஐயா, தொலைபேசி எடுத்து கையில பார்த்தோன்னே பேபியோ செல்லமோ ஏதோ ஒன்று இருக்கும், பார்த்தோன்னே அங்கே உதற ஆரம்பிச்சிடும் அவனுக்கு எல்லா பக்கத்தாலையும். ஐயோ, இன்றைக்கு என்னத்தை போட்டு உடைக்க போறானோ தெரியலை என்று சொல்லி. அப்ப பாருங்கள், அங்கே அந்த தொலைபேசி எடுத்து அவன் காதிலே வைக்கிறான், நின்றுவான். பக்கத்தில் இருக்க நண்பர்களை அவன் அமைதியாயிருவான். பக்கத்தில் நண்பர்களையும் என்று அமைதியாக்கி சொல்லிடுவான் அவனையும். பாருங்கள், அப்பொழுது தொலைபேசியை பார்த்தோன்னே பேசும் உரிமை இல்லாமல் எடுத்து காதில் வைத்தவுடனேயே இவன் பேச மாட்டான். அங்கிருந்து பேச்சுக்கள் கணைகளாக வந்து கொண்டிருக்கும். சர 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 சரன்னு வரும். வந்த உடனேயே வர 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 வரண்டு வச்சுட்டு ஓடிடுவான். அவ்வளவுதான். அந்த இடத்துல அவனுடைய பேச்சுரிமை எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்படி அதிலே சரி, அவ்வளவுதான். அப்படியே பாருங்க நடுவர்களே, ஒரு முன்னைய காலத்தை எடுத்துக்கொள்றோம்னு சொன்னா, அத்தான், சுவாமி, நீங்கள் தான் என் உலகம், எல்லாம் நீங்கள் தான் என்றார்கள் என்று ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது பாருங்கள், அத்தான் நீ செத்த, அவ்வளவுதான். அத்தான் நீ செத்தான், மாமா என்று அழைக்க கூடாதா? அன்பான மனைவியை கேட்கிறான் ஒரு கணவன், மாமா என்று நீ என்னை அழைக்க கூடாதா? நீ மாமா இல்ல, பேசாம பாத்திரத்தை கழுவு காமா என்று சொல்லி அவள் என்ன செய்து விடாள்? அவனை போ போ என்று சொல்லி அந்த இடத்திலேயே அந்த மனைவி கணவனை கட்டி வைத்து விடுகிறாள். முத்துக்குமார் ஒரு கவிதையிலே சொல்லி இருக்கிறார் முன்பு ஒரு காலத்திலே. அப்பா கதவுக்கு வெளியிலே நிற்கிறார், இன்னும் மனைவி, அதாவது தாய் கதவுக்கு பின்னால் என்று கதைக்கிறாள் என்று. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் கடந்து போய்விட்டது. அது தூர் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார் முத்துக்குமார் அவர்கள். அந்த கவிதையிலே கூறியிருந்தார், இன்று வரை மனைவி கதவுகளுக்கு பின்னால் தான் பேசுகிறான். அந்த காலமெல்லாம் மாறி கதவுகளுக்கு பின்னால் கணவன் என்று பேசும் நிலை மாறிவிட்டது. பேசுகின்ற போதே பயம், கதவுக்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு அப்படியா சரி
ஓகே என்று சொல்லி அவன் தன்னுடைய வேகத்தை குறைத்து விடுகிறான். குறைத்து விட்டு அவள் பேசுகின்ற எல்லாத்தையும் வாங்கிக் கொண்டு உழைக்கிறான். குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவனுடைய பொறுப்பு தான். இதைத்தான் நாங்கள் கூறுவோம் நடுவர்களே, இன்றைய காலப்பகுதியிலே, இன்றைய வாழ்க்கை சூழலில் திருமணத்துக்கு பின்னர் பேசுகின்ற உரிமையை அதிகம் இழப்பவர்கள் கணவர்கள் தான் என்று ஆணித்தரமாக கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கதிர்காமநாதன் கிஷான் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். தொலைபேசி அலறுகின்ற போது அவன் அலறினால் அது யாருடைய தொலைபேசி அழைப்பு என்று தெரிந்துவிடும். அங்கிருந்து வருகின்ற பேச்சுக்களை எல்லாம் தாங்கி வர்றேன் வர்றேன் ஓ ஓ ஒரு சவுண்டை மட்டும் கொடுத்து கொண்டிருப்பான். அதுதான் இந்த கணவன். ஆக கணவன் தான் தன்னுடைய பேசும் உரிமையை இழந்திருக்கிறார்கள் என்று பேசி அமைந்திருக்கிறார் கிஷான் அவர்கள். வவுனியாவின் சாந்தசோலையிலிருந்து இந்த அரங்குக்கு வருகை தந்து இந்த பேச்சை செழிப்புறச் செய்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு இளங்குமரன் வருகிறார். அவர் தொடர்ந்தும் இளங்குமரனா என்று தெரியவில்லை. ஆனால் தேவராசா இளங்குமரன் சிறந்த பேச்சாளர், இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளனாக இன்றைய நிலையில் திருமணத்துக்கு பின்னர் பேசும் உரிமையை இழப்பவர்கள் மனைவி என்று பேசுவதற்காக தன்னுடைய எதிர்கால மனைவியை கருத்தில் கொண்டு அவர் பேசுவார். இந்த பேச்சோடு அவருக்கு இளங்குமரன் மறு குமரனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள். என்னுடைய நான் பேசும் தமிழிற்கும் இந்த அவைக்காலத்திற்கும் டான் டிவி ஊடாக இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள். எதிரணியினர் கூறிய கருத்துக்கள் என் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது தலைவர் அவர்கள் கூறியிருந்தார், நான் நின்றபடியால் உன்னோட இருக்கிறேன், வேறு யாரையும் வேண்டா விட்டுட்டு போயிருப்பினம் என்று மனைவி பார்த்து கணவனை பார்த்து சொல்லுதான். அது மனைவி அந்த இடத்துல உள்ளால சொல்ல வர்றது என்னண்டா, நான் நின்றபடியால் நீ எல்லா உரிமையும் உனக்கு தந்து உன்னை பேச விட்டு நான் விட்டுட்டு இருக்கிறேன், என்ன தாழ்த்தி நான் இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிறேன், இதே வேறு யாரையும் வேண்டா உன்னை அடிச்சு கிளச்சிருப்பேன், நீ பேசுகிற பேச்சுக்கண்டு பேச்சு சுதந்திரத்தை அந்த இடத்துல மனைவி கொடுத்துத்தான் அந்த டயலாக்கே அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாள் எதிரணியினரே. அடுத்தது கூறியிருந்தார், உங்களோட இஷ்டம் என்று மனைவி சொல்லிட்டு போறாளாம். அவள் அந்த இடத்துல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்னா நீங்க கேட்கவே போறீர்கள், என்ன இங்க பேச விடாம தான் தடுத்து வச்சிருக்கிறீர்கள், பிறகு நான் உங்களோட இஷ்டம் என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்றது என்று மனைவி அந்த இடத்துல தன் பேச்சுரிமை இல்லை என்றதை குத்தி காட்டிட்டு போறாள். அடுத்தது மூன்றாவது கூறியிருந்த அடுத்து மூன்றாவது விவாதி கூறியிருந்தார் தனிக்கூடம் போறது என்று. அதாவது அத்தான் மச்சி அவர்களுடன் இருக்காமல் தனிக்கூடம் போவதை மனைவிதான் விரும்பி கேட்டு செல்கிறாள் என்று. அந்த இடத்தில் ஏன் அவள் மனைவி கேட்கிறாள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னுடைய கணவன் நான் பேசும் உரிமையை அதிகம் கொடுத்து அந்த இடத்தில் என்னுடைய சொந்தக்காரரோ அவருடைய சொந்தக்காரருக்கு முன்னால் என்னுடைய கணவன் அவமானப்படக்கூடாது என்ற விடயத்திற்காகத்தான் அந்த மனைவி அவனை தனிக்கூடம் அழைத்து சென்று நீ என்னவும் பேசு என்ற உரிமையை அவளிடம் வழங்கி இருக்கின்றான். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கூட மனைவியுடைய சுதந்திரங்கள் எல்லாம் தாராளமாக காணப்படுகிறது என்று அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு உதாரணம் ஊடாக எடுக்கின்றோம். ஒரு சாரி கடைக்கு கணவனை அழைத்து செல்கின்றாள். அந்த இடத்தில் மனைவி ஒரு சாரியை காட்டி நான் இதை எடுக்கவா நான் இதை எடுக்கவா என்று கேட்டு கேட்டு அந்த இடத்தில் வாங்குகின்றாள். பின்பு வீட்டு சென்றவுடன் அவ்வாறு கேட்காமல் விட்டிருந்தாள் என்றால் கணவன் கேட்டிருப்பார், எந்த காசு நீ என்னட்டான பொருளாதாரத்துக்கு இருக்கிறாய், என்ன கேட்காமல் நீ என்ன அந்த எனக்கு ஒரு மதிப்பு தந்தனியா அந்த கடைக்கு இந்த சாரி எடுக்கட்டும் என்றெல்லாம் கூறி அந்த மனைவியினுடைய பேச்சு சுதந்திரம், அவளுக்கு சொந்த விருப்பம் கூட இல்லாமல் அவளுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்தது என்னவென்றால், கல்யாணத்திற்கு எப்ப என்ன கட்டி கொடுத்தாங்களோ இந்த வீட்டை அந்த இடத்துல அவள் அடக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாள். அதாவது என்ன சண்டை போட்டு நான் என்ற வீட்டுக்கு திரும்பி போனாலும் என்ற வீட்டுக்கு என்ற சொந்த அப்பா அம்மா அகப்பினம் உன்னுல ஆம்புல கணவன் ஒரு விலையும் இருக்காது என்று சொல்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கின்றது. நீ அதை விட உனக்கு அந்த வீட்டுல வாழ தெரியாது, கணவனோட ஒற்றுமையா இருக்க தெரியாது, அனுசரிச்சு போக தெரியாது என்கின்ற திணிக்கப்பட்ட சமூகமும் அந்த குடும்பமும் இருப்பதனால் அவள் தன்னுடைய பேச்சுரிமையை அந்த குடும்பத்திலே இழந்துதான் காணப்படுகின்றாள். அது மட்டுமல்லாமல் பெண்ணெல்லாம் திருமணத்திற்கு முன்பு நான் இவ்வாறு செய்ய வேண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்ற பல சுதந்திர கோட்பாடுகளோடு இருக்கின்ற வேளை அவளுக்கு அங்கு அனுமதி கேட்க யாரும் இல்லை என்ற சுதந்திரம் காணப்பட்டது. ஆனால் திருமணத்தின் பின்னராக அவள் கணவனுடைய குடும்பத்திற்குள் சென்றவுடன்
அனுமதி கேட்கின்ற சூழல் ஒன்று உருவாகின்றது. நான் ஏதாவது செய்ய வலிக்கிட்டால் என்ற மாமியார் என்ன சொல்லுவா, என்ன பார்த்து கணவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்வாரோ, வீட்டை இதுகளுக்கு சண்டை வந்தா என்ற ஒரு ஐயம் வந்த அந்த மனைவியிடம் உண்டாகுவதற்குத்தான் அவள் அந்த குடும்பத்திலே பேச்சுரிமையை அதிகம் இழந்து நிற்கின்றாள். அதைவிட எங்களுடைய இந்த தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோமானால் நல்ல மருமகள் என்றால் ஒரு மௌன விருது ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதாவது நல்ல மருமகள் என்றால் மௌனமாக இருப்பதுதான் நல்ல மருமகள். அதாவது அந்த பெண் அந்த குடும்பத்திலே அதிகம் பேசினாள் என்றால் இவள் அதிக பேச்சுக்காரி. அதே ஏதும் கருத்துக்களை சொல்லிவிட்டாள் என்றால் அடக்கம் இல்லை. அதாவது சற்று எதிர்த்து பேசிவிட்டாள் என்றால் அகம்பாவம், ஆணவம் என்று அந்த பெண்ணையே தூத்துகின்ற சமூகம் எங்களிடையே காணப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவள் தனது பேச்சுரிமையை குடும்பத்திலே இழந்துதான் காணப்படுகின்றாள். இப்படி சொல்லிக் கொடுத்ததால் தான் பேசாததால் அவள் பண்பு இல்லாத பேசாதமல் இருப்பதுதான் அவளுடைய பண்பு என்றும், பேசாமல் இருந்தால் தான் என்னை நல்ல மருமகள் என்றும் சுட்டி காட்டுவார்கள் இந்த சமூகத்தில் என்றுதான் அவள் அந்த இடத்திலே பேசாமல் இருக்கின்றாள். அது மட்டுமல்லாது இந்த உடனே அதாவது இந்த எல்லாத்துக்குமே ஒரு குடும்ப பொறுப்புகள் என்று வரும்போது கணவன் கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது மனைவி ஏதாவது ஒரு விடயத்தை கூறுகின்றாள் என்றால் உடனே அந்த கணவன் பார்த்து சொல்லுவார், உனக்கு உண்ட வேலையை பார், உனக்கு சமையல் இருக்கு, பிள்ளைய கொண்டே விடணும் பள்ளிக்கூடத்தில், அந்த வேலையை பார், இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அதை விட ஒன்று சொல்லுவார், இந்த வீட்டை அதை விட இது உண்ட வேலை இல்லை என்று சொல்லிப்பட்டு சொல்கிறான். அந்த மனைவி உள்ள யோசிக்கிறது என்னென்றால், நான் தான் இந்த வீட்டை அதிகம் சுமக்கின்றேன், ஆனால் என்னுடைய பேச்சுரிமையை இவரால் என்னால் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதிகமாக அவள் கவலையுடைய கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். அது மட்டுமல்லாது மனைவி பேசும் உரிமையை அதிகம் இழக்க ஒரு பயம் ஒன்று அவளுடைய மனதிலே எழுகின்றது. ஒரு முறை பேசினால் ஏன் இவ்வளவு பேசுகிறாய், அதே மறுமுறை பேசினால் இவளால தான் வீட்டை முழுக்க பிரச்சனை என்று கணவன் ஏதாவது சொல்லி விடுவாரோ என்ற ஒரு பாதுகாப்பு, அதாவது நல்ல மனைவி என்றால் நான் பாதுகாப்பாக இருப்பதை அந்த இடத்திலே உணர்ந்து கொள்கின்றாள். அது மட்டுமல்லாது நல்ல குடும்பம் என்ற ஒரு சமூகத்திலே நல்ல குடும்பம் என்றால் அந்த பெண்ணுக்கான ஒரு முத்திரை ஒன்று ஒட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது குடும்பம் அமைதியான குடும்பம் என்றால் அந்த பெண் அமைதியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் அமைதியான குடும்பம் என்று. ஆகவே நடுவரவர்களை நான் கூறுவது என்னவென்றால், இந்த இடத்தில் அந்த குடும்பத்திலே பேசும் உரிமையை அதிகம் இழந்து நிற்பவர்கள் பெண்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேராதனை பல்கலைக்கழக மாணவன் தேவராசா இளங்குமாரன் தன்னுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார். இந்த இரண்டு தரப்பு அணிகளும் தங்கள் வாதங்களை நிறைவு செய்த நிலையில் இப்பொழுது தீர்ப்புக்கு போக வேண்டிய நிலை. கணவன் மனைவி சண்டை பிடித்து அவர்களுக்குள் தீர்ப்புக்கு போனால் அது சிறப்பான ஆரோக்கியமான தீர்ப்பாக அமையும். கணவன் மனைவி சண்டைக்குள்ளே அடுத்தவன் தீர்ப்பு கோரினால் அது ஆரோக்கியமற்ற தீர்ப்பாக அது அமையும். அந்த அடிப்படையில் தான் நானும் அடுத்தவனாக இந்த இடத்தில் இருக்கிறேன். கணவன் மனைவியினுடைய பேசு பொருட்களை அவர்களே தீர்த்து கொள்ளுகின்ற நிலைமைதான் இருக்க வேண்டும் என்பது இந்த அவையினுடைய வேண்டுகோள். திருமணத்தின் மூலம் கணவன் மனைவி புரிந்துணர்வோடு விட்டு கொடுப்போடு இருக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சில வேளைகளில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் இருக்கிறது. ஒரு படியனை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய வீட்டில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த பையன் சொன்னா, என்னுடைய அம்மாவின் கைதான் வீட்டிலே ஓங்கி இருக்கிறது. அப்ப அப்பாவின் கை வீங்கி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி நிலைமைகளும் இருக்கிறது. சில சம்பவங்கள் பெண்கள் பாதிக்கப்படுகின்ற போது அது சமூகத்துக்கு கொண்டு போகிற போது அது ஒரு பேசுபொருள் ஆக்கப்படும். ஆனால் மறு பக்கமாக கணவன்கள் தாக்கப்படுகின்ற போது அது வேறு சபைக்கு வருகிற போது அது ஒரு அநாகரிகமாக இவன் அடிவண்டிட்டானு ஒரு தாழ்வான நிலைப்பாடு என்ற ஒரு நிலை வருகிற போது இவனுடைய துன்பம் எல்லாம் இவன் சகித்து கொண்டே ஆக வேண்டும். பெண்கள் துன்பப்படுகின்ற போது அதை பகிர்ந்து கொள்ள அல்லது அதுக்கான தீர்வு தேடலுக்குரிய அணுகலை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஆண் பாதிக்கப்படுகின்ற போது அதனுடைய தீர்வு தேடல் எங்கே தன்னை மற்றவர்கள் தரக்குறைவாக பார்த்து விடுவார்களோ என்று உள்ளுக்கு அழுகின்ற நிலைமை ஆண்களுக்கு இருக்கிறது. கணவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே சமநிலை என்ற அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை அதிகாரம் செய்வது என்று அல்ல, பெரும்பாலும் இல்லத்து அரசன் என்று சொல்வது அல்ல, இல்லத்து அரசி என்றுதான் சொல்லுவார்கள். இல்லறம் என்பது அவருடைய அந்த இல்லத்தை நன்கு நிர்வகிக்கின்ற பொறுப்பு அந்த தலையாளுக்குரியது. ஆகவே தலைவி அந்த அதிகாரங்களையும் அந்த வீட்டினுடைய பொறுப்புகளையும் தொடர்ந்து நடத்துவதற்காக அதிகமாக சில நேரம் பேச வேண்டிய தேவை வருகிறது.
பேசினால்தான் நிகழ்வுகள் நடக்கும், அல்லது அந்த குடும்பம் சரியான முறையில் பொருளாதாரத்திலோ தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பிலோ அதிகம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய பாரம்பரிய வழிவந்த எங்களுடைய மனநிலை, ஆண்களுடைய மனநிலை எப்பொழுதும் புராண இதிகாச கலாச்சாரத்துக்குள் நாங்கள் சிக்குண்டவர்களாக இருக்கிறோம். புராணத்திலே கற்புக்கரசி என்று இந்த புராணங்கள் எங்களுடைய மண்டைக்குள் புகுத்தப்பட்டிருப்பதனாலே அதையே தன்னுடைய மனைவியிடம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நவீனத்துவமும் அந்த சிந்தனை மாற்றமும் வாழ்வியல் மாற்றமும் பெண்களுக்கான விடுதலையை நோக்கி அது சென்றிருக்கிறது. ஆனால் ஆண்கள் அதை உடனடியாக ஏற்கின்ற மனநிலை அல்ல. அவர்கள் பின்னோக்கி இதிகாச புராண மென்டாலிட்டியில இருப்பார்கள். ஆகவே இதனாலே குடும்பத்துடைய பிரச்சனை மேலோங்குகிறது. அதனாலே பெண்கள் வீட்டிலே அமைதியாக அடக்கமாக பேச்சு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இங்கே பேசுதல் என்பது வெறுமனே வார்த்தையில் மட்டும் பேசுதல் அல்ல. என்னுடைய உடல் மொழியும் சிலவற்றை பேசுகிறது. அதிகமாக என்னுடைய வார்த்தையில் பேசுவதை விட என்னுடைய உடல் மொழியில் பலவற்றை நாங்கள் பேசுகிறோம். வீட்டிலே கணவனா மனைவியா உடல் மொழியில் அதிகம் பேசுகிறார்கள் என்றால் கணவன் அதிகமாக உடல் மொழியில் பேசுவார். கண்ணால் அவர் காட்டுகிறார் என்றால், கண்ணால் அச்சுறுத்துகிறார் என்றால் பேசாம இரு என்று அர்த்தம். அல்லது ஏதோ ஒரு கைகளாலே அல்லது புருவங்களினாலே உடலினாலே பல சமிக்கைகளை செய்து கொண்டிருப்பார்கள். உடல் மொழியினாலும் பெண்கள் அங்கே வெறுட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவள் தன்னுடைய வார்த்தைகளால் அதிகம் வெளிப்படுத்துவதாக இருப்பாள், ஆனால் உடல் மொழியில் அதிகம் பேசுகிறது ஆண்களாக இருப்பார்கள். மொத்தத்தில் இங்கே பார்க்கிற போது இரண்டு அணிகளுடைய வாதங்களின் அடிப்படையிலும் யதார்த்த உலகின் அடிப்படையிலும் பார்க்கிற போது வீட்டிலே கணவனா மனைவியா பேசுகின்ற உரிமையை இழக்கிறார்கள் என்று பார்க்கிற போது பேசுகின்ற உரிமையின் அடிப்படையில் கணவன் உயர்ந்திருக்கிறார் என்று தீர்ப்பு கூறி பேசு உரிமைகள் ரெண்டும் பகிரப்பட வேண்டும் என்று இந்த அவை இந்த நேயர்களை வேண்டி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.